நாங்கள் முதலாவதாக எஃப்எஸ்ஓவா லொகின் ஆகி பார்ப்போம். இதில் வந்து நாங்கள் எஃப்எஸ்ஓட க்ரெடென்ஷியல் அடிச்சுட்டு இது வந்து எஃப்எஸ்ஓட டேஷ்போர்ட். இது வந்து இதில் வந்து நாங்கள் எஃப்எஸ்ஓக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் இதில் ஷோ ஆகும். அதே மாதிரி இது டுடே சம்மரின்றது வந்து டியூட்டி டைம், இந்தியா டியூட்டி டைம் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கணும்ன்றதை வந்து இதில் ஷோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணி எஃப்எஸ்ஓ வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்க இதில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவர் தன்னை வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அது மாதிரி இப்போ அவர் பிரேக் எடுக்க போகிறாரா இருந்தால் இந்த பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போய் அவர் பட்டன் கிளிக் பண்ண தேவையில்லை, இந்த பிரேக் பட்டனை கிளிக் பண்ணியே அவர் ஒர்க்லேருந்து பிரேக் எடுக்க போகிறாருண்டா இந்த பிரேக் பட்டனை கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி எண்ட் ஒர்க்கை கொடுக்க போகிறார், ஒர்க் முடிகிற டைமில் அவர் எண்ட் ஒர்க்கை கொடுத்து அவர்கிட்ட ஒர்க்கை வந்து முடிக்கணும். அது மாதிரி இது வந்து அவர்கிட்ட ரீசெண்டான ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் இது வந்து சட் ஆப்ஷன், இன்டர்னல் ஸ்டாஃப்ஸுக்குள்ளே அவர் வந்து சட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஆப்ஷன். அடுத்தது வந்து இதில் வந்து அவருக்கான ஷெடியூல் ஒரு மார்ச் மாதம்டா மார்ச் மாதத்தில் அவருக்கு எங்கெங்கே மார்ச் 1 to 31 வரைக்கும் அவருக்கான ஷெடியூல் போட்டிருந்துச்சு நம்ம இருந்தால் அந்த ஷெடியூல் வந்து இதில் அவருக்கு ஷோ ஆகும். இதில் வந்து அவருக்கு வந்து சப்போஸ் ஏதாச்சும் லீவோ இல்லாட்டிக்கு ஷெடியூலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்டா லீவை கொடுத்துட்டு அவர் வந்து ஹாஃப் டேயோ ஃபுல் டே லீவ் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து கேஷுவலோ இல்லாட்டிக்கு சிக் லீவோ என்ன ரிலேட்டடான லீவ்னு கொடுத்துட்டு அவர் ஹாஃப் டேன்னு சொன்னால் எப்படி மார்னிங் ஹாஃப் டே வேணுமா இல்லாட்டி ஈவினிங் ஹாஃப் டே வேணுமான்னு கொடுத்துட்டு இதில் வந்து அவர் ரீசனையும் கொடுத்துட்டு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் ஷெடியூல் சேஞ்சுக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் அவர்கிட்ட ஷெடியூல் ஆன் டேட்டில் வந்து அவருக்கு வேறொரு இடத்துல டிஸ்ட்ரிக்டை வந்து ஷெடியூல் சேஞ்ச் பண்ணணுமெண்டா அவர் இதில் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணால் அந்த ரிக்வெஸ்ட் வந்து யாருக்கு அவர்கிட்ட டிஎஃப்எஸ் என்ற ஒரு ஆளுக்கு போய் அந்த ஷெடியூலில் வந்து ஷெடியூலை சேஞ்ச் பண்ணி கொடுப்பினோம். ஷெடியூல் அப்ரூவ் ஆனால் இதில் அப்ரூவ்ன்ற இது காட்டும், ஷெடியூல் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ரிஜெக்ட்ன்றது காட்டும். அதே போல் இந்த டியூட்டி என்ற டேப்பை கிளிக் பண்ணியும் நாங்கள் எங்கள்கிட்ட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிரேக் போடுறதுக்கு என் போடுறதுக்கும் பார்க்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஒர்க் சம்மரி ஸ்டார்ட் பண்ணது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் பிரேக் வந்தது, என் டைம் என்னன்னு பார்க்கலாம். அது மாதிரி ஒர்க் பண்ண ஹவர்ஸ் எவ்வளவு, ஓவர் டைம் எவ்வளோன்றும் இதில் ஷோ ஆகும். அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த மார்ச் மாதத்தில் ஒர்க் பண்ண டேஸ் அண்ட் அதில் வந்து அவையோட கம்ப்ளீட்டட் வந்திருக்கிறது வந்து ஃபுல்லாகவே வந்து அவையோட ஒர்க் டைமை கவர் பண்ணியிருக்கணுமான்றதை பொறுத்து, அதே போல் அவையோட ஓவர் டைம் அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். அடுத்ததாக இதில் வந்து எஃப்எஸ்ஓ வந்து ஒரு பஸ் நம்பரை கொடுத்து வந்து அவர் வந்து அந்த பஸ் ரிலேட்டடான ஃபைன் ஹிஸ்ட்ரிஸை வந்து பார்க்கக்கூடியமா இருக்கும். இதில் வந்து அந்த பஸ்ஸுக்கு வந்து ஒரு ஃபைன் ரெக்கார்ட்ஸும் இல்லைன்னு சொல்லி காட்டுது. இதில் வந்து இந்த பஸ்ஸுக்கான ரெக்கார்டு இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸை வந்து சர்ச் பண்ணிக்க அந்த பஸ்ஸோட ஃபைன் ஹிஸ்ட்ரி இதில் எங்களுக்கு காட்டுது. அந்த ஃபைன் ஐடி என்னத்துக்காக ஃபைன் வந்திருக்குது, அந்த ஃபைன் வந்து பெய்ட் ஆகிட்டுதா இல்லையா, அது மாதிரி அந்த ஃபைனின் அமௌண்ட் எவ்வளவும் இதில் ஷோ ஆகுது. அதே மாதிரி நாங்கள் இதில் என்ஐசி நம்பரை கொடுத்து டிரைவர் கண்டக்டரோட ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா அப்படியானதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த என்ஐசி நம்பருக்கு இந்த என்ஐசிக்கு வந்து ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் அது இதில் ஷோ ஆகும். இஷ்யூ இல்லைன்னு சொன்னால் 0 ரெக்கார்ட்ஸோட அந்த என்ஐசிக்கு வந்து
ஒரு ஃபைனும் இல்லைன்றது வந்து ஷோ ஆகும். அதே போல் ஓஏசி வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் என்ற பட்டனை கொடுத்து வந்து அவர் இன்றைக்கான இன்ஸ்பெக்ஷனை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அவர் ஒரு பஸ்ஸுக்கு வந்து இப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறாரா இருந்தால் இந்த பஸ் நம்பருக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த பஸ்ஸில் வந்து ஒரு இஷ்யூஸும் இல்லைன்னு சொன்னால் அவர் நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு சொல்லி கொடுத்தா அது வந்து இன்ஸ்பெக்ஷன் சம்மரியில் வந்து சர்வ் ஆகும். இன்றைக்கு இந்த பஸ் வந்து இன்ஸ்பெக்ட் ஆகியிருக்குது, ஆனால் அதில் வந்து ஒரு இஷ்யூஸும் ஷோ ஆகலைண்டு. அதே மாதிரி இதில் வந்து அடுத்த பஸ் வந்து அவர் ஏதாச்சும் இஷ்யூஸ் ஃபவுண்ட் ஆனாருன்னு சொன்னால் ஃபவுண்ட் ஆயிடுச்சுதுன்னு சொன்னால் அவர் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக இதில் அது சீரியல் நம்பர், ஃபைன் நம்பர் அதெல்லாம் ஷோ ஆகும். ஃபைன் பேப்பர் நம்பர் வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ அதை வந்து ஓஏசி இஷ்யூ பண்ண போகிற பேப்பரில் இருந்து அவர் அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணணும். அதே மாதிரி இதில் வந்து எந்தெந்த ஃபைனுக்கு என்னென்ன எவ்வளோ அமௌண்ட்ன்றது ஓட்டோவாக இதில் ஃபெச் ஆகும். இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு ஒஃபென்ஸை வந்து இதில் நாங்கள் கிளிக் பண்ணிக்க ஓட்டோவாக எங்களுக்கு அமௌண்ட் இதில் ஓட்டோவாக ஃபெச் ஆகும். ஸோ இதில் வந்து நாங்கள் டிரைவர் கண்டக்டருக்கு ஃபைன் போட போகிற மாதிரி இருந்தால் இதில் நாங்கள் அதையும் செலக்ட் பண்ணலாம். இதில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ண ஃபைன் வந்து ஆர்கியூங் வித் பேசஞ்சர்ஸ். ஸோ அவையில் வந்து பேசஞ்சர்ஸோட ஆர்கியூ பண்ணி நம்ம வந்து டிரைவரை கண்டக்டர் வந்து போட்டுட்டு அவையோட என்ஐசி நம்பரையும் நாங்கள் இதில் போட்ட மாதிரி இருந்தால் அவைக்கு வந்து இதில் வந்து ஃபைன் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி இதில் ஃபைன் போடிக்க ஓஏசி வந்து என்ன ஐட்டம்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறன்றது இதில் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து எவிடென்ஸும் சப்மிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிக்க எங்களுக்கு வந்து ஃபைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகும். ஃபைன் சப்மிட் ஆன பிறகு இதில் வந்து இன்ஸ்பெக்ஷன் சம்மரியில் வந்து நாங்கள் இதில் இந்த பஸ் வந்து இப்போ ஃபைன் போடப்பட்டது அது எங்களுக்கு இதில் வந்து சேவ் ஆகியிருக்கு. இன்னும் ஒருக்கா நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிற மாதிரி இருந்தால் இன்ஸ்பெக்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து பார்க்கிக்க அந்த பஸ்ஸுக்கான ஃபைன் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி அந்த ஃபைன் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி அந்த பஸ் வந்து ஏதாச்சும் ஃபைன் போட்டு பெய்ட் ஆகியிருக்கா இல்லாட்டி பெய்ட் ஆகாமல் இருக்குதா அவை அன்பெய்ட் ஸ்டேட்டஸில் இருக்கான்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவரை தான் ஓஏசிட்ட இது. அதே மாதிரி ஓஏசி வந்து ஃபைனை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்க ஃபைன் கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு போய் யார் ஓஏசிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்க அவர் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஓஏசிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதையும் இதில் மார்க் பண்ணணும். இதில் வந்து அவர் போட்ட ஃபைன் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் இதில் செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. செக் பண்ணிவிட்டு அவர் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஓஏசிட்ட இதில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாருன்றதையும் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தா ஓகே. அதோட அந்த இது வந்து ஓஏசிக்கு வந்து அந்த ஃபைன் ஷோ ஆகி அவர் அதுக்கான ஆக்ஷன்ஸ் மேற்கொள்வார். இது வந்து இவ்வளவு தான் எஃப்எஸோட ஃபைன் ரிலேட்டடான எஃப்எஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்.